மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தை வந்து 10 மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்ன்றது. படத்தில் மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்கே எப்பேற்பட்ட நல்ல படத்துக்கும் அதை காலி பண்ணிடலாம் நினைச்சாருந்தா. அப்படி ஒரு ஒப்பந்தம். அது யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஸ்வநாத் தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலே ஒர்க் பண்ணுங்க, இதுலேயும் ஒர்க் பண்ணுங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாவமாக இருந்துச்சவங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமரங்கிட்ட ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் எந்த விட உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அழகாக ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதயசங்கர் தம்பி வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன் நம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31 முன்னாடி மே 30 அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம் தான் நம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குமாரன் வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வருவார் குமாரனே இந்த குருவி பழக்கத்தில் விட்டு அந்த கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிடுது. திருப்பி ஒரு வாரம் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடுது. அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு. செந்தில் கூப்பிட்டு ஓடுவாரு. ஆறு பழக்கத்தில் வருவாரு. ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார். அங்கிட்டு உருவாங்க இந்த நம்பர்ன்றாரு. திருப்பி அந்த இந்த பக்கம் போயிட்டு வருங்கிறாரு. ஒன்னொரு சொல்வாரு. ஆனால் இப்போ எதிர்பார்த்து 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் அது வரணும்னு சொன்ன 4 வரலங்க அப்படின்றாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி வீட்டு ஓடுன்றாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பழக்கமாக இருந்துச்சு. 55 உதயசங்கத்தை சொன்னேன். 2 ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன் பேசுறேன் பிரதர். எதுக்கு பிரதர் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர். இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும். எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அது வந்துச்சு. எனக்கு 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது. அப்போ ஆபீஸ் உங்க வீட்டுக்கு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்க நலன் கருதி உங்க பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி. அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆரோக்கிய ரொம்ப நன்றிங்க. உங்களை எழுப்புறீங்களா அற்புதமான கதை. ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரன் அதே ஜீனியஸ். நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே இல்லை 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பி வேணாம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஓகே அவசியம் நிறுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. 2 நாள் வந்தாலும் அதுக்காக பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் படத்தை போடுவாப்புல டைரக்டர் சொல்லாப்புல சார் இல்லை சார் சரியா போதும் சார் இருங்க டைரக்டர் நான் சொன்னேன் சீன் வேணுமாங்க அப்படிங்கிற அஸ்தம் நினைச்ச சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும். அப்படியே அண்ணன் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அதனால அப்படியே தெரியும். அப்புறம் சூப்பர். சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த தயாரிப்பாளர் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த நண்பர் அப்படின்ற ஒரு பெயரை வந்து எல்லாருமே சொல்லி சொல்றது அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ சோ மச் சார். ஒரு நல்ல மனிதரா இருக்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் a few words from you. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம். தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அது தாராளமாக ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால ஓடிச்சு, இவர்னால, இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லன் அடிச்ச அவர்னால, என்னால, சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தருங்க, டைரக்டரோட இதனால. ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது. அது
ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான். என்னை கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும் போது தான் எனக்கு தெரில, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றியையும் கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எல்லாரோட எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சிருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான். எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல. பட் என்னன்னா ஒரு இது இருக்குல்ல, இப்போ வந்தாதான் தெரியும் அப்படின்னு இருப்போம். ஆனா வந்தாலும் இதான் கான்ஃபிடண்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டார். விற்காம தான் அந்த ரிஸ்கையும் எடுத்தாரு. ஓடிடி விற்கல, எதுவுமே இதாகல. ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என்னால் நம்பிக்கை இருக்கு, இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விட்டார். படம் நல்லாவா சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் வந்து தேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்பணும். தேட்டர்களில் வந்து நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பமா அது 3வது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சாரா நண்பர். நான் சிதம்பரத்துக்கு முதல் நான் பயந்தேன், ஐயோ ஒரு தப்பா மாட்டிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு வந்து கொடிவீரனப்ப ரொம்ப உதவினாரு. ஸோ எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியா நிற்பாரு சிதம்பரம் சாரு. ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது. அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 5 ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமா என்னை படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுவேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர் உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த படம் ஃபுல்லா அவருடைய அசிஸ்டண்டா இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து சூரிக்காக இந்த படத்துல நான் வந்து பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிடுச்சு பாருங்க. அதான் நான் ஒரு நல்லதை நினைச்சேன், எனக்கு பெரிய நல்லதாயிடுச்சு. அது ஒரு விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அலிஸ்டாப்ல கதையின் நாயனா தான் இருப்பாரு. கதைநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. கதாநாயகனா மறந்தாதான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கும். அதான் பட் ரொம்ப டெடிகேட்டிவா ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போல. இது நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார், அனுபவிச்சாப்புல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டேன், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்ப தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும், நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் நம்மள பல வருஷமா நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் உதய் செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர். நானே அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியா டென்ஷன் இல்லாம ரொம்ப சார் இது வேணான்றத கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு. அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார்ல, சார் நல்லா இருக்காரு அப்படின்றார். சார் நீங்க வரங்க பரவாயில்ல சார் அப்படின்றாரு. இல்லை இவ்வளவு நல்லவரா இருக்காரு, நடிக்கிறாரா இல்ல உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அப்ப இல்லை ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளவு ஆர்டிஸ்ட வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பா எடுத்துட்டு போனாரு. சொல்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சார் இதை மாத்திக்கலாமான்னு சில இடங்கள்ல நான் சொல்லும் போதும் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்றது அவர் ஏத்துக்கிட்டாரு. அது வந்து அவருடைய இது அவர் தான் இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தரா இருக்காரு. ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு, இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா, நான் பண்ற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் பத்திரிகை ஷோலே சொல்லிட்டாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடிச்சாங்க, படம் சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ன்றது
பத்திரிகை ஷோல தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படிதான் பத்திரிகையில தான் ஷோல தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நீங்க சொன்ன இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தியேட்டர்லேயே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. சோ அடுத்தபடியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் 5 ஸ்டார் செந்தில் அவர்களே பேச வைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கருடன் திரைப்படம் இந்த ஆண்டில் வெளிவந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ள படமாகும். இந்த படத்தை எனக்கு தமிழக விநியோக உரிமை அளித்த திரு சூரியனன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் திரு இயக்கிய துரை செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் சிதம்பரம் அவர்களே பேச வைக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கு எளிமையின் சிகரமாக அமர்ந்திருக்கின்ற வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும் என்னுடைய இணைய நண்பர் சசி சார் அவர்களுக்கும் டைரக்டர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் மற்றும் கதாநாயகன் சூரியன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் செந்தில் சார் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம குமாரன்னு நம்ம தயாரிப்பாளர் எனக்கு கொஞ்ச நாளத்தை பழக்கம். ஆனால் நல்ல பண்பானவர், இன்னும் ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கிறவன். நல்ல அதாவது பண்பானவர், நாணயமானவர், ரொம்ப கரெக்டாக இருப்பார். எது இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி என்ன சிரிச்சுட்டே இருப்பார். அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவர் சார் ரொம்ப மென்னாள் வளரன்னு ரொம்ப நாள் எழுதிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம சூரி சாரு அது எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. எல்லாம் வெற்றிமாறன் சாருடைய இதனால ஜெயிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் சூரி சார் இதுக்கு அடுத்த படத்துக்கு இதுக்கு மேல மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு கதாநாயகன் ஆயிட்டீங்க, அதனால இது காலத்தின் கட்டாயம், இதை உண்மையில வளர்த்திக்கணும். அதே சமயத்துல நம்ம சசிகுமாரனுமே உண்மையில வளர வாழ்த்தி இந்த குழுவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம். சார் அடுத்தபடியா நம்மளுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு தரமான கதை, ஒரு தரமான ஒரு படம் கொடுத்திருக்காங்க. சோ ஒருத்தருடைய கேரக்டர் யாருக்குமே அவ்வளவு அழகா எழுதி ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ இதே மாதிரி நிறைய சக்சஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களோடு ஸ்டார்ட் பண்றேன். ப்ளீஸ் a few words from you. வந்திருக்கும் பிரஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமைகிறது வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார், சூரி சார் மீட்டிங்லேருந்து, வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். பாலமேந்திரா சார் சொல்லுவார்னு வெற்றி சாரும் சொல்லுவாங்க. எங்களுக்கும் தெரியாது, ஏன்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சுக்கும் அப்படின்ற மாதிரி பாலமேந்திரா சார் ஒன்று சொல்லுவார். அதை வந்து நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா விதத்துலையும் கேமராமேன் சார்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து உதயகுமார் சார் எல்லாருமே, படம் ரிலீஸ் பண்ணுற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லாருக்குமே. ஈவன் செட்ஸில் கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது நல்லா வரணும், எல்லா லைட்மேன்ல இருந்து எல்லாருமே, ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க. நல்லா வருது படம், சூப்பராக இருக்கு, கன்ஃபார்மா ஹிட் அப்படின்றத சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்துல நடந்தது. அதை ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இது அமைஞ்சது. அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும். அதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், என் கூட ஒர்க் பண்ண, என்னோட தோளோட தோல் நின்று என் கூட வேலை செஞ்ச என்னோட டீம், பக்ருதீன் சார்ல ஆரம்பிச்சு விஜய், சாரதி, புலிவரது டைரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்ட்ல இருந்தாரு. அப்புறம் அருண் சந்திரன் பிரதர், அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ண போறாரு.
அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன், இந்த படம் மதுரையா தேனியா சவுண்ட் பண்றதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருந்தது. ராஜன், கோ டைரக்டர் ராஜன், பாஸ்கர், வினோத், அருணாச்சலம், எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி, எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் 100% கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் அந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும், ரசனைன்னு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும் போது அதை பத்தி வெளியில பேசுறதும், அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும் அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.